இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற சுவிசேஷகரான பில்லி கிரகாம் அவர்கள் செய்தி அளிக்கும்படி லண்டனில் ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார்கள். பில்லி கிரகாம் இங்கே கூட்டம் நடத்த வரக்கூடாது என்று பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியது. காஸ்பல் சர்க்கஸ் நடத்த பில்லி கிரகாம் வருகிறார் என்றெல்லாம் மீடியாக்கள், பத்திரிகைகள் எல்லாம் அவரை கிண்டல் பண்ணி சரமாரியாக எழுதினர். திருச்சபைகள் கூட அவரை எதிர்த்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரும் அவருடைய மனைவியும் கப்பலில் வந்து லண்டன் துறைமுகத்தில் இறங்கியவுடன் பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எங்கள் லண்டனை மாற்ற வந்திருக்கிறீர்களே, உங்கள் அமெரிக்காவை மாற்றிவிட்டீர்களா என்றெல்லாம் ஆளாளுக்கு பலவிதமான கேள்விகளை கேட்டு பரியாசம் பண்ணினார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ஒரு கிறிஸ்தவ நாடு இப்படியாக இருக்கிறதே என்றெண்ணி பில்லி கிரகாம் மனமுடைந்து போனார். துறைமுகத்திலிருந்து தாங்கள் செல்ல வேண்டிய பட்டணத்திற்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது, இயேசுவே, காரியங்கள் இப்படி இருக்கிறதே, எப்படி நான் இங்கு போய் ஊழியம் செய்ய போகிறேன் என்று இருதயம் நொறுங்குண்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்ற வேத வசனத்தின் மூலம் தேவன் அவரோடு பேசினார். உடனே அவர், ஆண்டவரே, என்ன நிந்தை, நெருக்கம், அவமானம், போராட்டம் வந்தாலும் அவைகளை சகித்து கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். உடனே பாரமெல்லாம் மாறி அவரது உள்ளம் லகுவாகிவிட்டது. ரயிலிலிருந்து அவர்கள் இறங்கிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி நின்று அவர்களை ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். உனக்காக நான் எவ்வளவு மக்களை வைத்திருக்கிறேன் பார்த்தாயா என்று அவரது உள்ளத்தில் தேவன் பேசினார். அதை கண்ட பில்லி கிரகாமின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமோ அவரை மற்றவர்களுக்கு அறிவித்தது நிமித்தமோ உங்கள் குடும்பத்தாராலும் மற்றவர்களாலும் நிந்தனையும் அவமானத்தையும் அடைந்து வருகிறீர்களோ, கலங்காதீர்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் சகலத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து கொள்ளும். அப்பொழுது தேவ அன்பு நம் இருதயத்திற்கு மருந்தாய் அமையும். யார் உங்கள் மேல் எரிச்சலானார்களோ அவர்களே உங்கள் பக்கம் வரும்படி தேவன் அவர்களை மாற்றுவார். அப்படி அவர்கள் வராவிட்டாலும் தேவ அன்பு உங்களை மூடிக்கொள்ளும். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.